பேர் நடக்கிற தரையில என்ற குழந்தையை நான் விளையாட விட மாட்டேன். வெளியில சுத்தம் இல்லைன்னா அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க சார். சினிமா கூட்டிட்டு போவீங்க சார். மாலுக்கு போவீங்க சார். ரொம்ப சோல்ற ஏத்துறாங்க. கொஞ்சம் இறக்கு, நான் சொல்ற கேளுங்க. யாருன்னா தொட்டாங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் டச் பண்ணணும். அவன் போயிட்டு வர கார் யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்வெட் ஆயிருக்கும். பாப்பா வந்து அவரை போய் முத்தம் வைப்பா. குளிச்சுட்டு வந்துட்டு தூக்குங்க. வந்தோடனே தங்கம் அப்படின்ட்டு வந்து எடுக்க வருவாரு. அது எனக்கு பிடிக்காது. குழந்தைக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன். கொடுத்துட்டாங்க, சண்டை போடுவேன். யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த தட்டுலேருந்து எடுத்து ஊட்டி விடக்கூடாது. அவனுக்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஹாலில் நான் வச்சிருக்கவே மாட்டேன். அவனை தூக்கிட்டு உள்ளே போய் ரூம் மூடிடுவேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பாதிக்க தான் சார் செய்யும். எல்லாம் நாங்க அப்படித்தானே வளர்த்தோம். அது எப்படி முத்தம் கொடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்றீங்க? இன்ஃபெக்ஷன் தான் சார் ஆகும். அது எப்படி அப்புறம் நான் நோயாளியானா? முத்தத்தால தான் தேமல் வருது, முத்தத்தால தான் இது வருதுன்றதே ஒரு அறியாமை. நீங்க தொடவே கூடாதுன்றீங்க, கண்ணாலேயே பாருன்றீங்க, யாருன்னா உடம்பு சரியில்லாம ரூம்ல போய் பூட்டி பண்றீங்க. அப்ப எதுக்கு குழந்தைய பெத்துக்கிறீங்க? இப்போ நான் வந்து ஒரு யங் மாம், என்னுடைய வீட்டில் நான் ப்ரிசைஸாக இந்த கண்டிஷன்லாம் போட்டிருக்கேன். என்னென்ன கண்டிஷன்ஸ் வீட்டில் போட்டிருக்கீங்க? கிஸ் பண்ணக்கூடாது சார். யாரெல்லாம் முத்தம் கொடுக்க கூடாது? யாரா இருந்தாலும். மாமியார் மாமனார்? இல்ல சார், நான் அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க முத்தம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். ஆனா ஆசையா இருக்காதா ஒரு அம்மாக்கு? இருக்கும் சார், பட் ஆனா கொடுக்க கூடாது. அதனால தான் சார் வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஸோ யாருன்னா தொட்டாங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் டச் பண்ணணும். குழந்தைக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டேன். என்னோட சுத்தி இருக்கவங்க குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. சப்போஸ் கொடுத்துட்டாங்க, சண்டை போடுவேன் சார். இப்போ ஒரு குழந்தை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, அந்த பாப்பா யாரோடது? உங்களுக்கு எதுவும் கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. நான் வேற பிஸ்கட் கொடுத்துட்டு வந்தேன். நக்கலு வேலை முடிச்சுட்டு வருவாரு. வந்தோடனே தங்கம் அப்படின்ட்டு வந்து எடுக்க வருவாரு. அது எனக்கு பிடிக்காது. பண்ணவும் 4 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வருவாரு. ரொம்ப ஸ்வெட் ஆயிருக்கும். பாப்பா வந்து அவரை போய் முத்தம் வைப்பா. குளிச்சுட்டு வந்துட்டு தூக்குங்க. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். தங்க குளிச்சுட்டு ஆமா, வரேன். அன்பை காட்டுறதுக்கு இவ்வளவு வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணலைன்னா அவளுக்கு நோய் வந்தது. அவளை பார்த்துட்டு நம்ம அன்பே காட்ட முடியாம ஆயிரும். என்ன பேசுற? என்ன பேசுற நீ? சாக்லேட் கொடுக்காதீங்கன்னு வேணா பெரிய பாப்பாக்கு. டேய், அந்த பிஸ்கட்டை வாங்கிருங்கடா. தரையில விளையாட விட மாட்டேன். இதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிங்கன்னா வேற எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். அது பெட்லேயே இருக்கும், வர்றவங்க எல்லாம் பாப்பா அப்படின்ட்டு போயிடலாம். இது நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு அப்பயே புரிஞ்சிருக்கும். இந்த அறிவு உனக்கு முதல்லயே வரலையா? இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஷாப்பிங் மால் இந்த மாதிரி எல்லாம் போறோம் இல்லைங்களா, விட்டுலாம் அப்படியே விளையாடிட்டு வரு, நம்மளுக்கு என்ன அப்படின்னு. இவரு நடக்கிற இடத்துல விடுவாரு. நடக்கிற இடத்துல தானே நடக்க வர்றாரு. நடக்கட்டும், கையை கீழே வச்சு தரையில தேப்பா. டிவியில வர எல்லா விளம்பரத்தையும் பாப்பீங்க போல இருக்கேம்மா. வேலை பார்த்து முன்னேற முடியும். அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெறும் கையை பார்க்கல, கையில கருப்பு கருப்பா தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பக்கத்துல பேச விட மாட்டீங்க போல இருக்கு. பேசும் இல்லையா? எவ்வளவு நேரம்? நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன ராஜீவ்காந்தி பட்டி ஸ்கூல்ல படிச்ச? அவன் போயிட்டு வர கார் யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உங்க அம்மா அப்பா வராங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேற கார் வைக்கிறேன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. ஏன் எப்போதுமே பையனுக்கு தனி கார்ல போக சொல்றீங்க? என்ன நிறைய பேர் டஸ்டோட ஏறிடுறாங்க காருக்குள்ள. அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகுது. அந்த கார்ல ஒண்ணு நீங்க, உங்க பிள்ளை, அல்லது உங்க கணவர், உங்க பிள்ளை, அவ்வளவுதான். அப்படிதான். தலைக்கு குளிக்க வச்சோம்னா கஷாயம் கொடுப்பாங்க. அலோடே கிடையாது. ஒரு முறை எனக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க. வீட்டுல ஒரு ஸ்பை வச்சிருக்கேன். அவன் வந்து சொல்லிட்டான், பாட்டிமா வந்து கஷாயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. போன் பண்ணி செம்ம சண்டை. எதுக்கு கொடுத்தீங்க? எனக்கு ஏதாவது ஒத்துங்க வாயில குடுங்க போல. தம்பி பையனை என்னென்னலாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாமே பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு எங்க அம்மா வந்து திட்டுவாங்க, இங்க வந்து என்ன நடந்தாலும் நீ போய் அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு. ஆனாலும் அவன் வந்து என்கிட்ட சொல்லிடுவான். என்னடா விளையாட்டு, என்ன விளையாட்டு? நீங்க அவருக்கு ஏதாவது நீங்க நல்லது கேட்டு செய்றீங்கன்னு வச்சுங்களேன், தடுத்து இதெல்லாம் நீ அவனுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு செம்மையா கோவம் வரும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை உனக்கு தக்காளி சட்னி. உங்க தம்பி பையனுக்கிட்ட உங்களுக்கு இவ்வளவு உரிமை இருக்குன்னா, உங்க பையன்கிட்ட அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த தட்டுலேருந்து எடுத்து ஊட்டி விடக்கூடாது. அவனுக்கு இப்ப தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டு இருக்கல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தா ஒரு ஊட்டி விடக்கூடாது. என்னப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடியாதுன்ற? ஊட்டி விடக்கூடாது சார். எங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் ஊட்டி விடக்கூடாது. இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. நீ பெட்டருமா, இந்த பொண்ணு பெட் மேலே வச்சுக்கோ. யாருன்னா
வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஹாலில் நான் வச்சிருக்கவே மாட்டேன் அவனை தூக்கிட்டு உள்ளே போய் ரூம் மூடிடுவேன். வெளில போகும்போது அப்படியே கூட்டிட்டு போயிடக்கூடாது. நல்லா ட்ரெஸ்ட் இருக்கும் போது கூட்டிட்டு போகணும். இப்படியே இருந்தாலும் இந்த பரம்புக்கு சொல்றலாம் நம்ம கேட்கணுமா? அதான் நம்ம பரம்பரைக்கு ஆகாத. ஆமா. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டதுக்கு உடனே குளிச்சிடணும். ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை ஒரு குளிக்க வைப்பீங்க? 3 வாட்டி குளிக்கிறோம். 3 வாட்டி குளிக்கிறாங்க. எத்தனை வயசு? 4 வயசு. அவன் என்ன 3 வருஷத்துல இங்க நீ எனக்கு வருவான், எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ வீட்டுக்கு வந்தாருன்னா நல்லா சுட தண்ணியில கல் உப்புலாம் போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைய தொடணும்னு சொல்லுவேன் நானு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கல் உப்பு மஞ்சள்லாம் இல்லாம குளிச்சுட்டு வந்தா ஜென்ரலா குளிக்கலாம் சார். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா கொரோனா டைம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, வெந்நீர் வச்சுட்டு அதுல கல் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு என்ன குளிக்க வைப்பாரு. இப்பவும் ஏன் கல் உப்புலாம் போட்டு ஏன்னா குளிச்சு? எனக்கு அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சார். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அதுக்காண்டி மனுஷரை பிள்ளைய தூக்க விடாம. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கியே, உனக்கு ஏன் இந்த வேலை? மாம்பழம், பலாப்பழம், நாவப்பழம் நான் அதை சாப்பிட மாட்டேன். அதனால என் ஹஸ்பண்ட் சாப்பிடக்கூடாது. அதை குழந்தைக்கும் ஒத்துக்காது. என் ஃபீட் பண்றதுனால நானும் சாப்பிடக்கூடாது. யாரு சொன்னா? எங்க பாட்டி தான் சொன்னாங்க. இந்த பையனை எடுக்க வேணாம்னு சொல்லி எதுவும் சொல்லியிருந்தாங்களா முன்னால? அதுவும் இருக்கு. அவர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவருக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் வருத்தப்பட மாட்டேங்க. நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? கிடையவே கிடையாது. வெளியில கூட்டிட்டு போனா அவன் தான் நடக்கணும், நம்ம தூக்கிட்டு போக கூடாது. இது சரியில்லை. ஏமா இங்க பாரு, இவன் பண்றது சரியில்லை, இவன் சரியான பிராட் நம்பாத. இவங்களெல்லாம் தூக்கி வச்சுக்க முடியுமா? அப்ப தூக்காதன்னா அப்ப பாட்டி நம்ம எதுக்கு இருக்கோம்? 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? அது தப்புன்னு அவங்க சொன்னாலும் அவங்க இருக்கையில நடக்க விடுற மாதிரி நடக்க விட்டுட்டு அவங்க அங்கிட்டு போனவன தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எங்க அம்மாக்கு வந்து இந்த இடம்லாம் ரொம்ப பெயின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப கூட ஆனா அவங்க தூக்கிட்டு தான் சார் போவாங்க. பிள்ளைய தூக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு வலியா இல்ல பிள்ளைய தூக்காம இருக்கிறது வலியா? தூக்காம இருக்கிறதா வலி. தூக்காம இருக்கிறது தான் வலி. தட்டி கொடுக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், நிறைய இருக்கேயா. எத்தனை நாளைக்கு முத்தம் கொடுக்க போறோம்? இப்போ உங்களெல்லாம் வந்து முத்தம் கொடுக்க போறோமா? என்ன அப்படி நோய் வந்துட போகுது பிள்ளைகளுக்கு? நாங்க முத்தம் கொடுக்கறதுல மாட்டுநாடா மானஸ்த சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. அப்படி என்ன நடந்து போயிருன்னு பயப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. இன்ஃபெக்ஷன் தான் சார் ஆகும். அது எப்படி அப்புறம் நாங்க நோயாளியா? நாங்க இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அது அவங்களுக்கே பிடிக்கல சார். ஆக்சுவலி முத்தம் கொடுத்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு அது நல்லா சந்தோஷமா வளரும். முத்தம் வேண்டாம். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. அதனால எந்த கெடுதலும் கிடையாது. ஜெனரலாவே நம்ம வாயில வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய பாக்டீரியாஸ் நிறைய இருக்குது சார். உங்க த்ரோட் இன்ஃபெக்ஷனோ ஏதா இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பாதிக்க தான் சார் செய்யும். பேசாதடா, படிச்சே தற்குறிப்பில்ல. முத்தத்தால தான் தேமல் வருது, முத்தத்தால தான் இது வருதுன்றதே ஒரு அறியாமை. முத்தம் கொடுத்தீங்கன்னா தேமல் வரதான் செய்யும். முத்தத்தால தான் தேமல் வருது. வேற எதுவுமே ரீசன்ஸ் இல்லன்னு சொல்லாதீங்க. எதுவுமே வராது. நாங்க சொன்னதை நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்ன நான் 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன். ஆனா நீ அறிவு உள்ளவன், படிச்சவன். 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? குழந்தைனாலே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கதான் எங்களெல்லாம் நாங்க அப்படித்தானே வளர்த்தோம். அது எப்படி முத்தம் கொடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்றீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? பாசம், ஆசை, அன்பு, நேசம் எல்லாமே முதல்ல அந்த முத்தத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க தொடவே கூடாதுன்றீங்க, கண்ணாலேயே பாருன்றீங்க, எதனா வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்க கூடாதுன்றீங்க, யாருன்னா உடம்பு சரியில்லை இருந்தா ரூம்ல போய் பூட்டி பண்றீங்க. அப்ப எதுக்கு குழந்தைய பெத்துக்கிறீங்க? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. 1000 பேர் நடக்கிற தரையில என்ற குழந்தையை நான் விளையாட விட மாட்டேன். வெளியில சுத்தம் இல்லைன்னா அப்ப ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க சார். சினிமா கூட்டிட்டு போவீங்க சார். மேடம் மேடம் மாலுக்கு போவீங்க சார். ரொம்ப சோல்டர் ஏத்துறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சோல்டர் கொஞ்சம் இறக்குங்க, நான் சொல்ற கேளுங்க. பாடும் பாடி தொலையும். எங்க அம்மா முத்தம் கொடுப்பாங்க. அடுத்து என் ஹஸ்பண்டோட அம்மா வராங்கன்னா கொடுக்க தான் செய்வாங்க. யூ கேன் நாட் ஸ்டாப் தட். ஏனா இட்ஸ் எமோஷனல் லவ் பாண்டிங். வரவங்க போறவங்க எல்லாமே முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு நாங்க வந்து அலோ பண்ண முடியாது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கடிச்சாங்கன்னா அவ்வளவுதான் சாவடிச்சிருவேன். நீங்க வந்து சயின்டிஃபிக்கா வந்து அதுக்கு வேற தேம்பல் வருது அதுன்றது அபார்ட் ஃப்ரம் தட். ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க வந்து முத்தம் கொடுக்க கூடாது. ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் நாங்க சொல்லிட்டே இருக்க முடியாது. எனக்கு ஏதாவது வாயில தூக்க போல. டாக்டர் ஏதோ பேசுனாங்க அந்த தேமல் பத்தி. இல்ல, தேமலுக்கும் முத்தம்க்கும் சம்பந்தம் கிடையாது. சோ தேமலுக்கும் முத்தத்துக்கும் சம்பந்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? 50 வயசுல இருக்கால டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ற ஒரு ஆளுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, இது ஏஜ் ஷேமிங் இல்லையா? சொல்றா, என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா.
அவங்க பேசின விஷயம் வந்து அப்பாக்கள் வந்து அந்த வேர்வையோட பிள்ளைய தூக்குறது. என் 2 பிள்ளைங்களுமே ஷூவை கலட்டுறதுக்கு முன்னாடி காலில் போய் பிடிப்பாங்க. நான் அதை அலோவ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் வந்து அந்த பிள்ளைங்களுக்காக தான் போய் உழைக்கிறார். அந்த வேர்வை அந்த ஸ்பரிசம் அந்த பிள்ளைங்களுக்கு மேல படணும். அதுவே படக்கூடாதுன்னு பொழுது அந்த பேசிக் வந்து ஒரு அப்பா கிட்ட இருந்து நம்ம ஏன் பறிக்கணும்? என்னை தான் நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. குழந்தை தூக்குனாலே தீபா திட்டுவா அங்க நான் பாத்ரூம் போறேன்னா இப்ப பாப்பா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா தெரியுங்களா? அவர் வந்த உடனே டவல் எடுத்துட்டு பாத்ரூம் வாசல் நிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் பெரிய மென்டல் நினைக்கிறேன். அந்த ஜோக்கர் பையன் நம்ம காதை பிடிச்சி குறவலை கடித்துக்குள்ள வா ஓடி போயிடலாம். சமையல் ஜாமானெல்லாம் மேல பட்டு எல்லாம் பண்ணி தானே சமைக்கிறோம் நம்மளும். அதோட தானே வந்து ஏதோ குழந்தை திடீர்னு கத்துது, நீங்க தூக்குறீங்களா இல்லையா? அப்பாவுக்கு மட்டும் நீங்க வெளியே இருந்து வரப்போ குளிச்சுட்டு வரணும், அவர் வந்து அப்படி வராரு இப்படி வராங்கிறீங்களே. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஒரு குழந்தைய கட்டி பிடிக்க கூட நீங்க பாசத்தை அனுப்புற அளவுக்கு உங்களுடைய டிசிப்ளின் பேசுதுன்னா, உங்களுடைய சுத்தம் பேசுனா, அந்த மாதிரி சுத்தம் தேவையில்லை. சென்டிமெண்ட் ஓவரா இருக்கே. புள்ள குண்டா இருந்தாலும் அம்மாவை தான் கேட்க போறீங்க. அப்ப எல்லா பொறுப்பும் என் மீது இருக்கிறப்ப அந்த பொறுப்பை நான் காப்பாற்றணும்னா நான் தான் அதுக்கான ரூலை போட முடியும். இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். கத்தம் வன்மம் மாறு.